அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று பான் வழியாக எப்படி ரிவர்ஸில் ஓஎல்டி ஆக்சஸ் எடுக்குன்னு கேட்டிருந்தோம். அந்த பான் இல்லாதவங்க சிலர் பேர் எக்ஸ்சேஞ்சில் ஓஎல்டி வச்சுருக்கிறவங்க, எக்ஸ்சேஞ்சில் போய் ஓஎல்டியில் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நைட் டைம் ஆகட்டும் அல்லது சண்டேஸ் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சு லாக் ஆகிருக்கிற டைமில் நமக்கு ஓஎல்டியை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. அப்போது அதுக்கு என்ன ஒரு வழி இருக்குது வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு நமக்கு ஒரு டெமோ கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம அங்கே ஒரு மோடம் ஒன்று போட்டு அந்த ஓஎல்டியில் மேனேஜ்மெண்ட் போர்ட்டில் லேன் வழியாக கனெக்ட் பண்ணிடலாம். அந்த வைஃபையில் நீங்கள் அந்த வைஃபை ரவுட்டர் கூட பார்த்தீங்கன்னா எப்படி போடணும்னா 2.4G போடுங்க ரெக்கமெண்டட். என்னென்னா அதுதான் கொஞ்சம் லாங் சிக்னல் கிடைக்கும், வெளியில் வரைக்கும் கேட் வரைக்கும் கிடைக்கும். ஸோ நான் இப்போ என்னோடய ஓஎல்டி பக்கத்தில் நான் ஒரு மோடம் வச்சுருக்கேன். நான் அந்த வைஃபையில் தான் இப்போ கனெக்ட் ஆகிருக்கிறேன். அந்த வைஃபைக்குள்ளே உள்ளே வந்துடுங்க. இது பாருங்கள், ஓஎல்டி பிஎஸ்என்எல் ஃபைபர் நெட்டுங்கிறது தான் என்னோடய ஓஎல்டி பக்கத்தில் நான் வச்சுருக்கிறது. அதுலேருந்து ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து மேனேஜ்மெண்ட் போர்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். வைஃபைக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் மோர் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது வைஃபையில். அதில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரைட் சைடு ஏரோ மார்க் ஒன்று இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த ஐபி செட்டிங் அப்படிங்கிற இடத்துல ஸ்டாட்டிக்னு இருக்கும். நார்மலாக உங்களுக்கு அது டிஹெச்சிபியில் இருக்கும். நீங்கள் நார்மலாக நான் அது ஸ்டாட்டிக்கில் வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டாட்டிக்கில் வைக்கிறது கூட எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் எனக்கு வைஃபை கட்டாயி வருது, கஸ்டமர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, கிடைக்குது கட்டாயி வருது. அது டிஹெச்சிபியில் இருக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம ஒரு 2.4 GHzங்கிற இதில் ஒரு வைஃபை சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் ஹாட்ஸ்பாட் 2.6 GHz மூலமாக அந்த இடத்துல கிராஸ் ஆகுறாருன்னா மொபைல் என்ன பண்ணுன்னா டிஹெச்சிபியில் இருக்கிற விட இந்த சிக்னல் விட இன்னொரு ஸ்ட்ரென்த் அடியில் பக்கத்தில் வருது, அதில் போய் செக் பண்ண அது பாஸ்வேர்டு போட்டிருக்குன்ட்டு திருப்பி இதுலேயே கனெக்ட் ஆகும். அப்போது அந்த டைமில் கஸ்டமருக்கு இன்டர்நெட்டு கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கட்டாயின்னு வர இன்டர்நெட் கஸ்டமருக்கு கூட நீங்கள் இந்த டிஹெச்சிபியில் போயிட்டு ஒரு ஐபி ஒன்று அசைன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, பாருங்கள் நான் டிஹெச்சிபி பட்டு ஸ்டாட்டிக்னு மாத்திரம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ஒரு ஐபி ஒன்று அசைன் ஆகும். இது ஸ்டாட்டிக்கில் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமருக்கு அந்த வைஃபையில் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருப்பாங்க, வேறு எந்த வைஃபைக்குமே அவங்க போக மாட்டாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. நம்ம இதில் போயிட்டு ஐபி செட்டிங்ஸில் போயிட்டு ஓஎல்டியோட ஐபியை நம்ம போடுறோம். நம்ம 8. சீரிஸ் ஓஎல்டி தான் வச்சுருக்கிறோம். 8.123 நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஐபி கேட்வே மட்டும் போட்டால் போதும். சப்நெட் மாஸ்க் கூட மொபைல் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். 8.100 இந்த மாதிரி ஐபி செட்டிங் அண்ட் ரவுட்டரோடதுங்கிற இடத்துல 8.100 200னா 200 உங்கள் ஓஎல்டி என்ன ஐபியோ அந்த ஐபி போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கட் ஆகிரும், நோ இன்டர்நெட்னு வந்துடும். பட் அந்த வைஃபை வழியாக நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ போனால் இன்டர்நெட் ப்ரௌஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓஎல்டியை ஓப்பன் பண்ணலாம். இந்த இது வழியாக போயிட்டு ஓஎல்டி ஐபி 192.168.8.100 இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூஆர்எல் ஓப்பன் ஆகும். கண்டினியூ சைட். ப்ரொசீட் எனிவே அது அன்சேஃப்னு சில இதில் காமிக்கும். அதில் போய்ட்டு ஓஎல்டி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓஎல்டி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஓஎல்டியை வைஃபை மூலமாக வெளியிலிருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இது ஒரு மெத்தட் ஓஎல்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஆஃபீஸ் சாவி மறந்துட்டு வந்துடுறீங்க, அல்லது எக்ஸ்சேஞ்சுக்குள்ள ஓஎல்டி இருக்குது, சண்டேஸில் லாக் பண்ணியிருக்குது, நைட் டைமில் லாக் பண்ணியிருக்குது. அப்போது இதுக்கு தேவை வந்து ஒரே ஒரு உங்களுக்கு கொடுத்துருக்க டெமோ கனெக்ஷன். யார் மினிமம் ஒரு 329 பிளானில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை பிளானே தேவையில்லை, நீங்கள் அங்கே ஒரு வைஃபை ரவுட்டர் மட்டும் வச்சு அதனோட மேனேஜ்மெண்ட் போர்ட் எடுத்து நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். அங்கே இன்டர்நெட் கூட உங்களுக்கு தேவையில்லை. ஓஎல்டி அக்சஸ் பண்ணோன்னா ஒரு யூஸ் இல்லாத ஒரு ரவுட்டரை கூட கொண்டு போய் நீங்கள் அந்த மோடத்தில் அந்த ஓஎல்டி கிட்ட வச்சு அதனோட லேண்ட் போர்ட் எடுத்து நீங்கள் ஓஎல்டிக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த வைஃபை வழியாக உள்ள பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கூட அங்கே தேவை இருக்காது. ஒரு சும்மா பேசிக்காக ஒரு ரவுட்டர் வாங்கி போட்டிங்கன்னா கூட போதும். அது மூலமாக நீங்கள் ஓஎல்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.